नमस्ते, இது भगवान का बगीचा एक्सरसाइज। सहपाठी, साथ पढ़ने वाला, क्लासमेट, நம்ம கூட படிக்கிறவங்க। ग्राम, गांव, विलेज, ग्रामम। स्वच्छ, साफ, क्लीन, தூய்மை। उपाधि, पदवी, डिग्री, அதாவது பட்டம்। सार्वजनिक, सबसे संबंध रखने वाला, पब्लिक, ஒரு பொது இடம்। प्रकोप, अत्यधिक क्रोध, द आउटब्रेक, तीव्रमान। अमूल्य, अनमोल, प्राइसलेस, विலை मदिप्पिल्लाद। सम्मानित, सम्मान पाया हुआ, रेप्यूटेड, अवार्डेड அல்லது மரியாதை கொடுக்கின்ற। आबादी, जनसंख्या, पॉपुलेशन, जनतொகை அல்லது மக்கள் தொகை। साक्षर, पढ़ा लिखा, लिटरेट, படிப்பறிவு உள்ள। पैतृक, पिता संबंधी, एंसेस्ट्रल, தந்தை வழி அல்லது முன்னோர்கள் சம்பந்தமான சொத்துன்னு சொல்லுவோம்। भीषण, भयानक, ग्रूसम, பயங்கரமான। खाद, जैविक, उर्वरक, फर्टिलाइजर, उरम। अवश्य, जरूर, श्योर, अवश्यमान। सही विकल्प चुनिए। विकल्प அப்படினா ऑप्शन, सही विकल्प அப்படினா करेक्ट ऑप्शन। प्रणव ने किसे पत्र लिखा। प्रणव யாருக்கு கடிதம் எழுதினான்? माँ को, அம்மாவிற்கு। भगवान का बगीचा किसे कहा गया है। இறைவனுடைய தோட்டம் என்று எதை அழைக்கிறார்கள்? मावलिनांग गांव को, இந்த मावलिनांग அப்படிங்கிற கிராமத்தை। मावलिनांग गांव की जनसंख्या कितनी है। मावलिनांगனுடைய கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 500। मावलिनांग गांव को एशिया का सबसे स्वच्छ गांव की उपाधि कब मिली। எல்லாவற்றையும் விட தூய்மையான கிராமம் என்று மாவலினாங் கிராமத்திற்கு எப்பொழுது பட்டம் கிடைத்தது? 2003। सही शब्द चुनकर वाक्य पूरा कीजिए। करेक्टाன चूज़ सेलेक्ट பண்ணிட்டு आंसर பண்ணுங்க। मावलिनांग गांव भारत के मेघालय राज्य में स्थित है। मेघालय। 1988 में इस गांव में भीषण महामारी का प्रकोप था। इस गांव में 95 खांसी जनजातीय परिवार रहते हैं। रिशूत कोंगतोरम ने सभी गांव वासियों को स्वच्छता के लिए जागरूक किया था। इस प्रश्नों के उत्तर दीजिए। भगवान का बगीचा किसे कहा गया है और क्यों। இறைவனுடைய தோட்டம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? எதற்காக? மாவலினாங் கிராம் கோ கஹா கயா है। மாவலினாங் அப்படிங்கிற கிராமத்தை தான் பகவான் கா பகீச்சா அப்படின்னு சொல்லப்படுகிறது। क्योंकि ஏனென்றால் यहाँ प्लास्टिक का इस्तेमाल नहीं होता है और स्वच्छता का पालन किया जाता है। இங்க பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதில்லை மற்றும் தூய்மை பின்பற்றப்படுகிறது। मावलिनांग गांव महिला सशक्तिकरण का एक अनूठा उदाहरण है। कैसे। மாவலினாங் கிராமமானது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சிறந்த உதாரணமாக அமைகிறது। எப்படி? यहाँ पर बच्चों को माँ का सरनेम मिलता है। இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு அம்மாவினுடைய सरनेम கிடைக்குது। गंदगी जैसे समस्या से निपटने के लिए किसके द्वारा का पहल की गई है। पहल அப்படினா அவேர்னஸ் அல்லது ஒரு முதல் ஸ்டெப்। இந்த டர்ட்டினஸ் அல்லது பொல்யூஷனுடைய பிரச்சனையை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அல்லது ரெவடி தேடுறதுக்கு எதன் மூலமாக ஃபஸ்ட்டு யார் மூலமாக செய்யப்பட்டது, என்ன செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க। रिशूत कोंगतोरम द्वारा हर एक घर से एक व्यक्ति प्रतिदिन सफाई में भाग लेने का पहल की गई। रिशूत कोंगतोरम அப்படிங்கிற ஒரு மூலமா ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் தூய்மை அப்படிங்கிற ஒரு செயலை செய்வதற்காக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய முதல் செயலாக இருந்தது। इस गांव का सबसे लोकप्रिय और खूबसूरत स्थान कौन सा है। இந்த கிராமத்தினுடைய எல்லாருக்கும் பிடித்த ஒரு அழகான ஒரு பிளேஸ் எது?
इस गांव का सबसे लोकप्रिय और खूबसूरत स्थान द स्काई व्यू है. இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் பிடித்த ஒரு அழகான ஸ்தலம் என்பது द स्काई व्यू. दिए गए शब्दों को एक और अनेक का सामने लिखिए. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படிங்கிறத, சிங்குலர் எல்லாமே ஏக் அப்படிங்கிறதுக்கு நேராக எழுதணும், ப்ளூரல் அப்படிங்கிறது எல்லாமே அனேக் அப்படிங்கிற இடத்துல எழுதணும். ஏக் என்னென்னு பார்க்கலாம். பேட்டி மஹல், தஸ்வீர் பிக்சர், பகீச்சா தோட்டம், கலி தெரு, மஹிலா பெண், பச்சா குழந்தை, இது எல்லாமே சிங்குலர். பேட்டியா மகள்கள் ப்ளூரல், தஸ்வீரே படங்கள் ப்ளூரல், பகீச்சே தோட்டங்கள் ப்ளூரல், கலியா தெருக்கள், மஹிலாயே பெண்கள், பச்சே குழந்தைகள், இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். शब्दों को उनके सही अंग्रेजी अर्थों से मिलाइए. इक्वल इंग्लिश मीनिंग मैच பண்ணுங்க. लोकप्रिय पॉपुलर, उपाधि टाइटल, महामारी एपिडेमिक, जैविक बायोटिक அப்படி இல்லனா ஆர்கானிக், सौर ऊर्जा सोलर एनर्जी அல்லது सोलर सिस्टम. दिए गए शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். शिक्षक टीचर, हमें अपने शिक्षक का सदा आदर करना चाहिए. நாம் நம்முடைய ஆசிரியரை எப்பொழுதுமே மரியாதை செய்ய வேண்டும். स्वच्छता தூய்மை, हमारे स्कूल में स्वच्छता का पालन करते हैं. எங்களுடைய ஸ்கூல்ல தூய்மையை பின்பற்றுகிறார்கள். आबादी பாப்புலேஷன், आजकल भारत का आबादी बढ़ रही है. இன்றைய நாட்களில் பாரதத்தினுடைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. लोकप्रिय பாப்புலர், தாஜ்மஹல் लोकप्रिय स्थान है. தாஜ்மஹல் ஒரு பாப்புலரான பிளேஸ். खूबसूरत அழகான, पहाड़ी स्थल खूबसूरत लगती है. மவுண்டன் பிளேஸ் அல்லது ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அழகா இருக்கும்.